இந்த பாட புத்தகங்களை மட்டும் படித்து வந்த அதிகாரிகள், இந்த பாட புத்தகங்களை மட்டும் படித்து வந்த அரசியல்வாதிகள், இந்த பாட புத்தகங்களை மட்டும் படித்து அதிகாரத்துக்கு வந்தவர்கள், இவர்களுடைய நடவடிக்கைகள் நாம் மெச்சும்படியாக இல்லை, மானுடம் மெச்சும்படியாக இல்லை. அது அருவருப்பானதாக இருக்கிறது. நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன், ஒரு 25 வருஷம் வேலை பார்த்தேன். இங்கு நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். பல முறை பல மேடைகளில் திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்கிட்ட ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுப்பதற்காக 24 வயதில் ட்ரிபிள்இ முடித்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்களாக ஜாயின் பண்ணுவதற்காக பெண்கள் வருவார்கள். அப்படி வருகிற பெண்களை நீங்கள் பார்த்தா என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க, அப்படி தேவதைகள் மாதிரி இருப்பாங்க. சுடிதார் போட்டு அப்படியே அழகாக ஃப்ரெஷ் ஸ்டாண்ட், அப்படியே கல்லூரியிலிருந்து இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், முதல் மாத சம்பளமே அவர்களுக்கு 40,000 45,000 ரூபாய் இருக்கும். ஒரு பொண்ணு என் முன்னாடி ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதும் போதே என்கிட்ட கேட்குது, பாபா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் என்று கேட்குறது. எனக்கு புரியல, என்ன பழக்கமானு. இல்லை சார், காசு மொத்தமாக வாங்கி நீங்கள் சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்களா, இல்லை போகும்போது நான் வாங்கின்னு போயிடணுமான்னு கேட்குது, தனித்தனியாக வாங்கிக்கலாமான்னு கேட்குது. நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அப்போது ட்ரிபிள்இ படித்து கிட்டத்தட்ட 17-18 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்ட ஒரு பொண்ணுக்கு நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்பம் என்ன சொல்லி அனுப்புதுன்னா, இபி ஆஃபீஸுக்கு போ மகளே, போனால் அங்கே ஒரு இல்ச்சவாயன் ஏஏஓன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கி சாயங்காலம் ட்ராயரில் வச்சு நீ ஒவ்வொருத்தரும் வரும்போது 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் பிரித்து கொடுப்பான். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்டயே கேளு, நானே வாங்கிட்டு போயிட்டுமா சார், உங்களுக்கு ஏன் சார் சிரமம்னு கேளு, ரெண்டில் எது உனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை செய் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு கல்வி அமைப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு அப்படி ஒரு கல்வியே தேவையில்லை. அதை விட இந்த நம்ம ஊரில் வயலில் வேலை செய்கிற, களை பறிக்கிற, வாழைக்காய் வெட்டுற பெண்கள் உத்தமமான பெண்கள் என்று நான் கருதுகிறேன். அப்போது இந்த கல்வி நமக்கு, அப்போ சார் கல்வியா சார் இதை போதித்தது? அப்படி இல்லை. எந்த கல்வியும் நீ போய் லஞ்சம் வாங்கு அப்படின்னு ஒரு ட்ரிபிள்இ படித்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் கல்வி என்கிற பெயரில் அந்த குழந்தை இந்த 16-17 வருடங்களாக எதிர்கொண்ட எல்லா விஷயங்களும் அவளை அப்படி மாற்றிருக்கு. அது ஒரு பிரைவேட் காலேஜ் இல்லையா? அந்த பிரைவேட் காலேஜை நடத்துபவன் எவ்வளவு அயோக்கியனாக இருக்கிறான். இதற்கு முன்னால் அவன் எப்படி சாராயங்காய்ச்சன் இருந்தான், சாராயங்காய்ச்சன் எப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கல்வி தந்தையாக மாறினான். இதை எல்லாவற்றையும் ஒரு குழந்தை கவனிக்கிறான். அப்படி கவனிக்கிற போது இந்த பெரும் சமுத்திரத்தில் எனக்கான பங்கு எங்கே என்று அந்த பொண்ணு இபி அவர்களிடத்தில் கேட்கிறாள். அப்படி என்றால் ஏன் புத்தக கண்காட்சி, ஏன் புத்தகங்களை ஒரு மனிதன் வாசிக்க வேண்டி இருக்கிறது என்றால், ஒரு வகையில் இந்த வகுப்பறைகளுக்கு வெளியே இருக்கிற இந்த புத்தகங்கள் மட்டுமே மானுட அறத்தை நமக்கு போதிக்கிறது, மானுட அன்பை நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமே நமக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிற வேல்யூஸ், மனித வேல்யூஸை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடக்கிறது. நாம் உண்மையிலேயே இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே இப்படி ஹார்ட்டில் கை வைப்போம். என் மனசு தொட்டு சொல்கிறேன், உண்மையிலே மனசுன்னு ஒன்று இருக்கா? இந்த உலகத்தில் மனசுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்முடைய கற்பிதங்கள் தான். இங்கே இருக்கிறது ஹார்ட் தான். என் மனசை தொட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்ல, மனசை தொட்டு சொல்லுங்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு, ஸ்கூல் படிக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு இப்போ இந்த புக் ஃபேர் முடிஞ்சு நீங்கள் போகும்போது ஆளுக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு போய் 10th படிக்கிற உங்கள் பொண்ணை கூப்பிட்டு, உங்கள் பையனை கூப்பிட்டு, பரீட்சைக்கலாம் அப்படின்னு படிக்கலாம், முதல்ல இந்த புஸ்தகத்தை படி, இதுதான் மானுட வேல்யூ சொல்லிக் கொடுங்க, நம்மளை கொடுப்போமா? உண்மையிலே கொடுப்போமா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஊரில் எவன் புள்ளவனாலும் படிக்கட்டும், நம்ம புள்ள ஒழுங்காக புஸ்தகத்தை படித்து நீட் எழுதி நீட்டில் பாஸ் பண்ணி நம்ம புள்ள மட்டும் டாக்டர் ஆகினா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த 2-3 வருஷமாக டிவி தொடர்ந்து பார்த்துனுங்கிறவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்த இந்த 2-3 வருஷத்தில் இந்த பசங்க டிவியில் பேட்டி கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி வரலாம் என்னன்னா, எல்லா ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க 1200க்கு 1189 மார்க் வாங்கியிருக்கோம். 11 மார்க் தான் மொத்தத்துலேயுமே கம்மி. அப்படியே ஒப்பாரி வச்சு அழுதுனே அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கும். என்னவா 11 மார்க் குறைஞ்சா, அப்புறம் கெட்ட வார்த்தை வருது இல்லை, அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கும்.
அப்புறம் இவங்க பேட்டியில் கேட்பாங்க, நீங்கள் என்னவாக போகிறீர்கள் சுமித்ரா, நீங்கள் +2 முடிச்சுட்டு என்னவாக போகிறீர்கள்? எல்லா பிள்ளைங்களுக்கும் எவன் தான் சொல்லி கொடுத்தான்னு தெரில, நான் வந்து இதய நோய் நிபுணராகி எங்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் இலவசமாக இதய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பென்சரி நடத்த போகிறேன். நீங்கள் இந்த 40 வருஷத்தில் ஒரு நாய் அப்படி டிஸ்பென்சரி கட்டிக்குதா, ஒரு நாய் அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குதா? இது எல்லாமே பொய். அப்படி இந்த பிள்ளைங்கள்லாம் யாருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வேலைக்கு வரல. இதுங்கெல்லாம் அப்போலோவுக்கு போச்சு, அமெரிக்காவுக்கு போச்சு, லண்டனுக்கு போச்சு, அங்கே போய் இதய நோய் நிபுணராகி அப்புறம் உலகத்துக்கு சேவை செய்யுது. அப்புறம் தப்பி தவறி இன்னும் சில பிள்ளைங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்டராக வந்துச்சுல, அவங்கள என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தலைவலின்னு தெரியாமல் இவங்க டிஸ்பென்சருக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட முடியாது, நீ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்கன்றாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் தலைவலிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா 13,000 ரூபாய் 12,000 ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பில் போடுறான். அப்புறமா நம்மளுக்கு எல்லாம் சுற்றி வளைச்சி எல்லாருக்குமே இப்போ எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. என்னென்னா அதில் 60% காசு வந்து எழுதி கொடுத்த டாக்டருக்கு கமிஷனாக போகுது. ஒரு டாக்டர் போய் கமிஷன் வாங்குறான்னா அந்த உலகத்தில் நம்ம கல்வி தரம் வந்து எவ்வளவு கேவலமானதாக, எவ்வளவு பிட்பாக்கெட் அடிக்கிற நிலைமைக்கு போயிருக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிடும். ஒரு வகையில் இலக்கியம்தான் இந்த விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை வந்து ரொம்ப நல்லா வளர்த்துட்டோம், எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு நல்லா தேத்தி ஒரு டாக்டர் ஆக்கிட்டோம், ஒரு பெரிய இடத்துக்கு இல்லவே இல்லை. நம்முடைய மானுட வாழ்க்கை, சமீபத்தை கூட ஜெயமோகனுடைய ஒரு கட்டுரை படித்தேன். அதாவது பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் பெற்றோர்களா அப்படின்னு ஒரு கட்டுரை, ரொம்ப முக்கியமான கட்டுரை. என்னென்னா நம்முடைய லைஃப் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா 60 வயசில் என்ன சார் பண்ணீங்க? இது ஒரு 60 வயசில் வேலைக்கு போனோம், கடுமையாக உழைச்சேன் சார், ஆமாம், ஒரு வீடு கட்டினேன் சார், ஒரு இஎம்ஐயில் இது வாங்கினேன் சார், அதான் ரைட் எல்லாம் தான். இப்போ என்னென்னா ஒரு பையனோ பொண்ணோ உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ சொத்து சேர்த்து வைப்பதற்காக கடைசி நிமிடம் வரையிலும் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது. நாளைக்கு சாவ போகிறீங்கன்னா இன்றைக்கு இரவு வரையிலும் நீங்கள் பணம் சேர்த்து வைப்பதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வகையில் அந்த குழந்தைகளை நீங்கள் முட்டாளாக்குகிறீர்கள் அல்லது சோம்பேறி ஆக்குகிறீர்கள். ஒரு வகை அந்த பையனுக்கு அவனால் நிற்க முடியல, அவனால் சம்பாதிக்க முடியல, அவனால் இந்த சமூகத்தில் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றால் அவன் தன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவனாக ஆகிறான். ஆனால் எல்லா வகையிலும் நீங்கள் அவனை தாங்கி பிடிக்கிறீர்கள், எல்லா வகையிலும் நீங்கள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தை உருவாக்கி கொடுத்துவிட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையில் வாழாமலேயே போய்விடுகிறீர்கள். ஒரு பயணம் கூட நீங்கள் போனதில்லை, ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு, ஒரு பக்கத்து தேசத்திற்கு ஒரு கலாச்சார ரீதியான பரிவர்த்தனை கூட உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த காசு இருந்தால், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் உண்டு. நாமக்கல் மாவட்டத்தில் வந்து 2 விஷயத்துக்கு நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ஃபேமஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒன்று, தமிழ்நாட்டிலேயே மிக பிரபலமான ஸ்கூல்ஸ், தனியார் பள்ளிகள் நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதற்கு ஈக்குவலாக கோழி பண்ணைகள் இருந்தது. பிராய்லர் கோழி அங்கே தான் பயங்கரமாக, ரெண்டுமே உற்பத்தி தான். இதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கறிக்கு உற்பத்தி பண்ணுறான், அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மார்க்குக்கு உற்பத்தி பண்ணுறான், 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ என்னன்னா அதில் ஒரு பையன், உதாரணத்துக்கு ஒரு பையன் எடுத்துக்கிறேன், அந்த பையனுடைய அப்பா வந்து 2nd கிரேட் டீச்சர், அந்த பையனுடைய அம்மா வந்து 2nd கிரேட் டீச்சர், ஒரே பையன் ரகு அந்த பையன் பேர். அவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பெற்றவங்களுடைய பேராசைக்குதுல்ல, ஒரு பிரமாதமான பழமொழிக்குது, இயற்கை மனிதனுக்கு எல்லாவற்றையும் தரும், ஆனால் அவன் பேராசைக்கு கொடுப்பதற்கு அதனிடம் ஒன்றுமே இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த பெற்றவர்களுடைய பேராசைக்குதுல்ல, அது என்னன்னா, அந்த குக்கிராமத்தில் இருந்தால் அந்த பையன் சரியா படிக்க மாட்டானா, அதனால அங்கிருந்து குடும்பத்தையே இவங்க வந்து மாற்றி அந்த குடும்பம் முழுக்க நாமக்கல் என்கிற அந்த நகரத்துக்கே குடும்பம் வராங்க. வீட்டில் சொந்த ஊரில் அவங்களுக்கு வந்து வீடு இருக்கு, எல்லாமும் இருக்கிறது. ஆனால் அவங்க வந்து நாமக்கல் நகரத்துக்குள்ளாக குடும்பம் இருக்கிறார்கள். அங்கே அந்த பையனை படிக்க வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பையனை வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த பையனை வந்து ஒரு பிராய்லர் கோழியை வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்,
கரெக்டாக வளர்ந்துடுறான் அந்த பையன். வளர்ந்து அவன் மூச்சு விட்டு பெருமூச்சு விட்டு நிம்மதி மூச்சு விடுறதுக்கு 10th லீவ் வருதுல்ல, அப்போ அப்பாடா. உடனே அடுத்த நாள் 10th எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு தெரியும் பசங்களாம் சினிமாவுக்கு போவாங்க. சந்தோஷமாக நோட்லாம் கீழ்ச்சி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா நோட்டு படித்த புத்தகத்தெல்லாம் தூக்கி ஆற்றுல வீசி அடிப்பான். அவ்வளோ வெறுப்பு இருக்கும். இந்த அப்பா அம்மா பண்ண டார்ச்சர் தான். சரி இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோடனே காலையிலே அம்மா வந்து 4 மணிக்கு பிள்ளைய எழுப்பி காஃபி கொடுத்துட்டு சொல்லும், தம்பி இன்னிலேருந்து கோச்சிங் கிளாஸ் போ, இன்னிலேருந்து இங்கிலீஷ் படி, இன்னிலேருந்து கோச்சிங் கிளாஸ் போ. நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், அந்த பையன் +1 +2 +1 படிக்கல, அவன் டைரக்ட் +2. ஏன்னா +1னால அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்படியே +2ல் மார்க் எடுத்தால் தான் நீ மனுஷன், இல்லைனா நீ மனித பிறவியே இல்லை. அந்த பிள்ளைய அப்படியே உருவாக்கி அவனுக்கு அவன் +2 படிக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 8 டியூஷன். நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு 15 வயது 16 வயது பையன் ஒரு நாளைக்கு 8 டியூஷன் படிச்சுட்டு ஸ்கூல்லையும் போய் படிக்கணும். அந்த பையனுக்கு மூச்சு திணறல், ஆனால் படிக்கிறான். காலையில் 4 மணிக்கு தண்ணி தெளித்து அந்த பிள்ளையை எழுப்பி காலையில் இங்கிலீஷ் டியூஷன் போ, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் சாயங்காலம் ஒரு 3 டியூஷன். இப்படி படித்து அப்புறம் அந்த பையன் வந்து ட்ரிபிள் இ முடித்து, ஐடி முடித்து, எம்இ முடித்து, டக்குன்னு இவங்க அப்பா அம்மா நினைத்தபடியே யூஎஸில் வேலை கிடைக்கிறாங்க. 1.25 லட்சம் ரூபாய் முதல் மாதம் சம்பளம். நீங்கள் நம்ப வேண்டும், ஒரு 22 வயசு பையனுக்கு முதல் மாதம் அவனுடைய அக்கௌண்ட்லேயோ அல்லது கையிலையோ 1.25 லட்சம் ரூபாய் வாங்கினால் அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பையன் 25,000 ரூபாய் அவனுடைய செலவுக்கு வச்சுக்கின்னு 1 லட்சம் ரூபாய் அவங்க அப்பாவுக்கு அனுப்புகிறான். பணம் கரெக்டாக வருது. ஒரு நாள் அப்பாவுக்கு திடீர்னு அன்னைக்கு தான் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, பையன் ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அம்மா என்னைக்குனே இருக்கிறாங்க. எல்லா அம்மாக்களும் நாட்களை எண்ணுவார்கள். அந்த குழந்தையினுடைய பிரியமும் அன்பும் அவர்களுக்கு வாஞ்சையும் அவர்களுக்கு தேவையானதாக இருக்கும். அம்மா சொல்கிறா, 1 வருஷம் 3 மாதம் 4 நாள் ஆச்சு. பையன் ஃபோன் பண்ணி அப்பா அதிர்ந்துடுறார். டக்குன்னு பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ரகு எப்படி ஆகிறேன்னு கேட்குறாரு. நம்மளே இந்த இன்சிடென்ட்டை என்னால் சொல்ல முடியவில்லை. தம்பி எப்படி ஆகிற என்று கேட்டவுடன் ரகு சொல்லுகிறான், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டேன்ப்பா என்று சொல்லுகிறார். அப்பா சொல்லுகிறார், இல்லை பணம் இல்லைடா, நீ எப்படிங்கிற? இல்லைப்பா நான் 1ஆம் தேதியே கரெக்டாக அனுப்பிச்சிட்டேன், வந்துடுச்சு இல்லைப்பா பணம் என்று கேட்குறான். அப்பா சொல்கிற, ஏண்டா பணத்துக்காக தானே நான் வளர்த்தேன், வேற எதுக்காக என்று கேட்குறான். நம்மளே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வேறு எதற்காக நாமக்கல்லுக்கு பக்கத்தில் 16 கிலோமீட்டர் உள்ளடங்கிய நம்முடைய கிராமத்திலிருந்து என்னை கூட்டின்னு வந்து இந்த நாமக்கல் நகரத்தில் எதற்காக அப்பா குடி வைத்தான்னு கேட்குறான். இந்த தமிழ்நாடு முழுக்க மஞ்சா கலர் பெயிண்ட் அடித்து இந்த நாய் பிடிக்கிற வண்டிங்க மாதிரி இந்த ப்ரைவேட் பஸ்ஸுங்க அலைஞ்சினே இருக்குதுல்ல, நம்ம குழந்தைய தூக்கி அந்த வண்டியில் போட்டால் படிக்க வைக்கிறனே பிள்ளைங்களை அப்பா அம்மா அப்போ சொல்கிறதில்ல. என் பிள்ளை எல்கேஜியில் போட்டுட்டேன், நாயா அது போடுறதுக்கு, என் பிள்ளைய எல்கேஜியில் போட்டுட்டேன், யூகேஜியில் போட்டுட்டேன். அப்படி போட்டு அந்த பையனை முழுக்க முழுக்க அந்த பையனுடைய பால்யம் என்று ஒன்று இருக்கிறது. நண்பர்களே, என்னுடைய பால்யம் மிக மிக சிறப்பானது. என்னுடைய பால்யத்தை பற்றி நான் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய பால்யத்தை பற்றி நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனால் 1.25 லட்சம் ரூபாய் யுஎஸில் போய் சம்பாதிக்கிற அந்த ரகு என்கிற பையனுடைய பால்யம் தீக்கப்பட்டது. நண்பர்களே, அவனால் அவனுடைய பால்யத்தை பற்றி ஒரு வரி கூட எழுத முடியாது. அவனுடைய பால்யம் முழுக்க அந்த மஞ்சா கலர் வேன்களும் அவனுடைய கான்வென்ட் ஸ்கூல்களும் அவனுடைய இங்கிலீஷ் டீச்சர்கள் மட்டுமே அவனுக்கு கண்ணெதிரில் தெரிவார்கள். அவன் ஒரு பெரிய வாழ்க்கையை இழந்திருக்கிறான். அவன் சொல்றான், என்னோடு படித்த பசங்கள்லாம் வயல்வெளிகளில் நண்டு வலைகளில் கையை விட்டு தண்ணிப்பாம்பை பிடிச்சின்னு வந்து ஒருவர் மேல் ஒருவர் போட்டு விளையாடுகிற அந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் ஏரிக்கரையை கோடி போகிற போது ஏலம் விட்டு ஆண்களும் பெண்களும் ஏரிக்கரையில் குதித்து அட்லாங்கால் போட்டு மீன் பிடித்து சேற்றில் முழுகி மீனை பிடிச்சின்னு வீட்டுக்கு வர அந்த வித்தை எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பனை மரத்தின் மேலே ஏறி நுங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு ஒரு நுங்கு வண்டி செய்து ஓட்டி வருகிற அந்த சாதுரியம் எனக்கு தெரியவே தெரியாது.
அப்பா, இதையெல்லாம் கூட என்னால் மறந்து விட முடியும். உனக்கு தெரியும், அம்மாவை விட எனக்கு சித்தி ரொம்ப பிடிக்கும். சித்தியின் மார்பு கூட்டிலேயே, மார்பின் சூட்டிலேயே வளர்ந்த பையன் நான். அந்த சித்திக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் நடுராத்திரியில் உத்தரத்தில் தொங்கின அந்த நிகழ்ச்சியை நம் குடும்பமே ராத்திரி எழுந்துச்சு அழுது சித்தியின் கால்களை பிடிச்சு நான் அழுதினேன். ஆனால் காலையில் சித்தியின் தலைமாட்டில் உட்கார்ந்திருந்த என்னுடைய தோளை உன்னுடைய கைகள் தொட்டன. என்னை வெளியே கூப்பிட்டு, தம்பி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னாடி வேன் நிற்குது, ஸ்கூலுக்கு போ என்று அனுப்பி வைத்த அப்பான். அவன் சொல்கிறான், என்னுடைய பால்யத்தை சிதைத்து, என்னுடைய பிரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, என்னுடைய உறவை கருக்கி எல்லாம் செய்தது எதற்காக அப்பா? இந்த 1.25 லட்சம் தானே, உனக்கு கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் நான் அனுப்பிவிட்டேன் என்று சொல்கிறான். அப்பா சொல்றார், இல்லை, நீ தப்பாய் புரிந்து கொண்டாய். நீ அஞ்ச ரூபாயில் 1 ரூபாயை கூட நான் செலவு பண்ணல. இதுவரையிலும் நீ அனுப்பின ஒவ்வொரு ரூபாயும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், வட்டிக்கு விட்டு இருக்கிறேன், தீபாவளி சீட்டு கட்டிக்கிறேன். எதெல்லாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடாதோ வாத்தியார் என்பவர் அதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். எல்லாம் செஞ்சு அதையெல்லாம் பெருக்கி 1.25 கோடி ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறேன். ரகு பையன் கேட்குறான், சேர்த்து வச்சு? அவன் சொல்றாரு, அடையாறுல உனக்கு கல்யாணம் பண்ணி 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கி கல்யாணத்தன்னைக்கு உனக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். பையன் சொல்கிறான், அப்பா நீ அதிர்ச்சி அடையலன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. அமெரிக்காவிலே ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி நாங்கள் மிக பிரமாதமான ஒரு வாழ்க்கையை ஒரு நதிக்கரையில் ஒரு பங்களா வாங்கி செட்டில் ஆகிட்டோம்ப்பா. அநேகமாக இனிமேல் நான் வாழ்க்கையில் இந்தியாவுக்கே திரும்பி வரப்போவதில்லை. போச்சா, ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியாரனுடைய மொத்த கனவும் ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சா ஒரே வார்த்தையில். அப்போ இந்த வார்த்தைக்காக, இந்த கனவுக்காக எந்த விதமான பரிவர்த்தனையும் இல்லாமல் நீங்களே முடிவெடுத்து இதுதான் பெஸ்ட் வாழ்க்கை என்று நீங்களே முடிவெடுத்து இந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்கிற மனநிலையிலிருந்து பெற்றோர்கள் தயவு செய்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் நமக்கு லயிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது. புதுமை பித்தன் என்கிற ஒரு மகத்தான இலக்கியவாதி ஒரு வார்த்தை சொல்கிறான், நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறார். நானும் இந்த கேள்வியை இந்த மேடையிலேயே விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா? ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அறம் தவறாமல் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த பொண்ணு எங்களோட இபி ஆஃபீஸில் வந்து, சார் லஞ்சம் நீங்கள் வாங்கி தருவீங்களா, இல்லை நானே வாங்கிக்கிட்டுமா சார் என்று கேட்கிற அந்த மனநிலையில் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்திருக்கிறோமா? அந்த மனநிலையில் நாமே மாறி போயிருக்கிறோமா? இந்த லௌகிக வாழ்க்கையில் வாங்கி குவிக்க வேண்டிய வெறி நமக்கு எந்த இடத்தில் அடங்கும்? இதையெல்லாம் ஒரு புத்தகம்தான் நண்பர்களே நம்மிடமிருந்து மாற்றும். அதுதான் இந்த வாழ்க்கையில் புத்தகத்துக்கான மிகப்பெரிய இடம் என்று நான் கருதுகிறேன்.